Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 9லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 9th கொஸ்டின் அகெயின் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 4 விஷயம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, 4லேருந்து 1 டெஃபினட்டாக வந்துடும். ஸோ அதில் இன்னொரு கொஸ்டின் நமக்கு வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். 2 நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம், 2 எக்ஸசைஸில் வரும். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது யூஸிங் வெக்டார் மெத்தட் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா நமக்கு டயக்ராம் இதுதான், மேலே இருக்கும் ரெண்டுமே. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ஒன்று மேலே ஒன்று கீழே, அந்த மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதே சேம் மேலே நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பேசின அதே டயக்ராம் தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ OAL அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளாகவும் OBM அப்படிங்கிறது இன்னொரு ட்ரையாங்கிளாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். OA வெக்டார் வந்து A வெக்டாராகவும் OB வெக்டார் B வெக்டார் அண்டு OAL மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னும் OBM மேக் பண்ணுற ஆங்கிள் பீட்டா அப்படின்னும் அசியூம் பண்ணிங்கன்னா தென் வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் திஸ்? ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டில் இருக்க ஆங்கிள் வந்து நமக்கு என்ன? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அதுதான் நம்ம வந்து இனிஷியலாக இந்த டயக்ராமில் இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ இது தான் நான் இங்கே கீழே எழுதியிருப்பேன். லெட் OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் அண்டு OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார் பி தி யூனிட் வெக்டார். ஸோ இது நமக்கு வந்து யூனிட் வெக்டார்ஸ் அண்டு விச் மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டும் மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித் பொசிஷன் ஆக்டிவ் தட் இஸ் பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு ட்ரா AL அண்ட் BM பர்பண்டிகுலர் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். மேலே நம்ம பேசின விஷயந்தான். ஸோ இந்த OLலும் OMமும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணுறோம். வித் OL வெக்டார் ஈக்குவல் டு OA வெக்டார் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னும். ஸோ தட் மாடுலஸ் ஆஃப் தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் OL வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் OA வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் காஸ் ஆல்ஃபா இஸ் அகெயின் காஸ் ஆல்ஃபா and this is unit vector, right? அப்போ யூனிட் வெக்டார்னா இதோட ஆன்சர் என்ன? 1. ஸோ அப்போ 1 into cos alpha is nothing but cos alpha. Similarly, LA vector is equal to OA vector into sin alpha, which is sin alpha. That is OL வெக்டார்னா இது. ஸோ இதுதான் OL. ஸோ OLனா நம்ம இப்போ இன்கேஸ் காஸ் தீட்டா எடுத்திங்கன்னா என்ன வரும்? adjacent by இதுதான் ஆல்ஃபா. அப்போ adjacent by hypotenuse. அப்போ OL by OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. ஸோ அது எப்படி வருது அந்த காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்படின்னா OL பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ OA இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. அப்புறம் இந்த OAவை தான் நம்ம ரைட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா OL வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஓகே, சிமிலர்லி நம்ம சைனுக்கு என்ன பண்ணோம்? சைன் ஆல்ஃபான்னும் போது ஆப்போசிட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? சாரி, அட்ஜசன்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? ஆப்போசிட். அப்போ LA வெக்டார் ஆர் AL வெக்டார், LA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார் இன்ட்டு சைன் ஆல்ஃபா பிகாஸ் OL that is LA adjust opposite by hypotenuse. அப்போ opposite by hypotenuse OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு யுவர் சைன் ஆல்ஃபா. ஓகே, ஸோ அப்போ இந்த OA வெக்டாரை ரைட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் LA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OA இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், OA இன்ட்டு சைன் ஆல்ஃபா. And magnitude of sin OA is again 1 because of the unit vector. அப்போ just sin alpha மட்டும் வரும். So OL vector is equal to OL into I cap, that is cos alpha into I cap because நம்ம இங்கே பேசுறது positive of x axis. And LA vector is equal to sin alpha into J vector, that is sin alpha into J vector because ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டும் நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது, ஜே வெக்டாரும் பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்கேஸ் ஒரு டயக்ராம் கீழேயோ ஒரு இடத்துல ஆல்ஃபா கீழே இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணியிருப்போம்? இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் ஜே வெக்டார், ஒய் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஜே வெக்டார்னு எடுத்துருப்போம் எக்ஸாம்பிளில். இங்கே ரெண்டுமே நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால போத் ஆர் பாசிட்டிவ். அப்போ ஏ வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OL ப்ளஸ் LA வெக்டார். நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான் இது. ஓகே, ஸோ அந்த ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் வந்து இப்போ நமக்கு இந்த A வெக்டார் வேணுன்னா என்ன பண்ணுவீங்க? OL ப்ளஸ் LA. ஸோ இப்போ நான் டேரெக்டாக இங்கே ரீச் ஆகிறது OA இஸ் சேம் as OL ப்ளஸ் LA. ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஸோ OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OL ப்ளஸ் LA. ஸோ A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு I வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு J வெக்டார். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சிமிலர்லி த சேம் ஆர்குமெண்ட் அந்த இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல பீட்டாவை வச்சு அதுக்கு ப்ரொசீட் பண்ணால் என்ன வரும்? B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா இன்ட்டு I வெக்டார் ப்ளஸ் சைன் பீட்டா இன்ட்டு J வெக்டார்
இது ஈக்குவேஷன் நம்பர் 2. therefore the angle between a vector and b vector வந்து நமக்கு ஃபார்முலா இஸ் என்னது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ டயக்ராமில் பாருங்கள், இது a வெக்டார். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு a வெக்டார் அண்ட் இது b வெக்டார். ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதுதான் இங்கே சொல்கிறோம். therefore a dot b is equal to magnitude of a vector into magnitude of b vector cos alpha minus beta. So magnitude of a vector 1, magnitude of b vector 1. So இது ரெண்டும் 1 into 1 வந்துரும். So that 1 into 1 is again 1 into cos alpha minus beta is cos alpha minus beta மட்டும் இங்கே ஆன்சராக வரும். So that from 1 and 2 a dot b is equal to cos alpha i vector plus sin alpha j vector. இது a vector மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், cos beta i vector plus sin beta j vector. ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட். அப்போ i கூட jj கூட. ஸோ அப்போ என்ன வரும், a dot b is equal to cos alpha into cos beta plus sin alpha into sin beta. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ அப்போ ஃப்ரம் 3 and 4 a dot b 3ல எனக்கு என்ன தெரியும், ஜஸ்ட் cos alpha minus beta. 4ல இது. ஸோ அப்போ cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. 9th கொஸ்டின் ஓவர். 10th கொஸ்டின் அகெயின் சேம், மேலே பார்த்தா அதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி அந்த 4th இதுதான். இந்த 4 படிச்சுக்கோங்க, டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதில் 4ல் 2 ஒரே மாதிரி இருக்கும், இன்னும் 2 ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 2 ஆங்கிள் கீழே வரும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா 2மே மேலே இருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு கிவன் டயக்ராம் வரீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆர்ஜின். ஸோ ஓபிஎம் இது வந்து பி வெக்டாராகவும் அண்டு ஓஏஎல் இது வந்து நம்ம ஏ வெக்டாராகவும், இது ஏ. ஓகே, ஸோ ஓஏஎல் வந்து ஏ வெக்டாராகவும் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஓஏவோட ஆங்கிள் வந்து நமக்கு ஆல்ஃபாவும், ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஆல்ஃபா, ஸோ மேலே இருக்க ஆங்கிள் வந்து நமக்கு பீட்டா. ஓகே, ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு என்ன வரும், ஸோ இது ஆல்ஃபா இது பீட்டானா இது ஃபுல் ஆங்கிள் வந்து நமக்கு alpha plus beta. So இப்போ மேலே ப்ரொசீட் பண்ண சேம் ஃபார்மேட். அப்போ லெட் OA வெக்டார் இஸ் OA வெக்டார் அண்ட் OB வெக்டார் இஸ் B வெக்டார். காமனாக எல்லாத்துக்குமே 4த்துக்குமே இதான் எழுதுவோம். Be the unit vectors and which makes angle alpha and beta respective to the positive x-axis. அந்த positive x-axisல alpha and beta எல்லா அந்த 4 கொஸ்டினுக்கும் இந்த பேராகிராஃப் சேம் பாருங்கள். அதே மாதிரி இதுவும் சேம். Draw AL and BM perpendicular to the x-axis such that OL vector equal to OA into cos alpha. இப்போ தான் சொன்னேன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு. சேம் கைண்ட் ஆஃப் திங். அப்போ OL equal to OA vector into cos alpha, so just cos alpha வரும். அண்ட் LA vector equal to OA into sin alpha which is sin alpha. முடிஞ்சு. இங்கே எங்கே சேஞ்ச் ஆகும், இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தா அதே தான், இதுவுமே அதே தான். OL vector equal to magnitude of OL vector into I vector, so that cos alpha into I vector முடிஞ்சு. LA vector போடும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், LA வந்து எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ அப்போ இங்கே y axis வந்து எங்கே இருக்குது, நெகட்டிவ் ஆஃப் y axis. அப்போ நான் என்ன பண்ணணும், J வெக்டாருக்கு மைனஸ் பண்ணணும். அப்போ sin alpha into minus J vector, so that minus sin alpha J vector வந்துரும். So that A vector equal to OA vector which is OA plus LA. Okay, so OA vector is equal to, so இந்த A vector நம்ம எப்படி எழுதலாம், OA vector வேணும் அப்படின்னா so OA vector நான் ரீச் ஆகணும். so which is same as OL plus LA. Okay, so அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், OL plus LA. ஸோ OL plus LA. ஸோ அப்புறம் அந்த OL வந்து நம்மளுக்கு மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், cos alpha I. LA வந்து இது. ஸோ அப்போ A vector is equal to cos alpha I vector plus sin alpha J vector. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, சிமிலர்லி B vector நமக்கு வந்து என்ன, cos beta I vector minus sin beta J vector. ஏன்னா அது பீட்டா வந்து கீழே வருது ஆங்கிள். இது ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால we are putting minus. Therefore the angle between A vector and B vector is alpha plus beta. அதான் நான் மேலே சொன்னேன். and B vector, A vector, K vector forms a right-handed system, hence we get. ஸோ அப்போ B cross A vector. ஸோ இங்கே மைனஸ் வரும்போது நம்ம கிராஸ் ப்ராடக்ட், ப்ளஸ் வரும்போது டாட் ப்ராடக்ட். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் முன்னாடி போட்டது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு வந்து டாட் ப்ராடக்ட், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு கிராஸ் ப்ராடக்ட். ரெண்டு கொஸ்டினுக்கும். அப்போ B vector cross product dot product with A vector into magnitude of B vector magnitude of A vector sin alpha plus beta of K vector. இதுதான் நமக்கு ஃபார்ம். ஸோ அப்போ B vector cross A vector equal to sin alpha plus beta into K vector. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் ஆக்சுவலாக B vector cross A vector ஃபைன் பண்ணுங்கள். ஸோ அப்போ I vector J vector K vector, வாட் இஸ் தி B யோட IJக்கு கோஎஃபிஷியன்ட், cos beta மைனஸ் சைன் பீட்டா, அது எழுதிக்கிறோம். காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா 0. அண்டு ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுங்கள். ஐ வெக்டார் இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்கன்னா 0 மைனஸ் 0, மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்கன்னா 0 மைனஸ் 0.
ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா சைன் பீட்டா காஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு cos alpha sin beta முடிஞ்சு அப்போ b vector cross a vector is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta into k vector இது equation number 4 அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ அப்புறம் from 3 and 4 சாரி 1 and 2 இல்லை இங்கே 3 and 4 நம்ம அதை எடுத்திருக்கோம் ஸோ from 3 and 4 நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம் ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் sin b cross a வந்து sin alpha plus beta னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஃபோர்த்தில் sin alpha cos beta cos alpha sin beta னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஸோ sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta அதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரூஃப் ஓவர் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் 10th question அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் அகைன் நம்ம 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2 இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இந்த 4 மட்டும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க டெஃபினட்டாக 1 question will come from these 4 ஓகே எக்ஸாம்பிளில் இருக்க அந்த 2 அண்ட் எக்ஸசைஸில் இருக்க இந்த 2 ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் அந்த 4மே 4ல் 2 சிமிலராக இருக்கும் ஸோ அது என்னன்றதை பார்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.